ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்லா ஒரு கிறிஸ்பியாக வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான். நம்ம வந்து இதை வந்து சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்காது. நம்ம வந்து பொரிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனால் போதும். ரொம்ப வந்து உடஞ்சி போகக்கூடாது. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தான் போடணும், ஏன்னா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. நான் வந்து போட்டிருக்கிறது வந்து காஷ்மீரி வத்தல் பொடி தான். நார்மல் வத்தல் பொடியாக இருந்தால் அதிலேருந்து பாதி அளவு போட்டாலே போதும். இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. இப்போ எல்லாமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து வேணும்னா தொளிச்சு எடுத்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தண்ணி மட்டும் தொளிச்சிட்டு அந்த மசாலா எல்லாமே ஒன்றா கோட் ஆகுறதுக்காக லைட்டாக தொளிச்சிட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை, நம்ம வந்து அப்படியே வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்றா எடுத்து போட்டு விடுங்க, அப்போ எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சிடும், அதனால தான். இப்போ போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ அப்படியே திருப்பி போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போடும்போது அது வந்து பாதி அளவு குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கருவேப்பிலை போடணும், அப்போ நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ போட்டுட்டு இது நல்லா வந்து வெந்துட்டு இதை வந்து அடுப்புலேருந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து இதை வந்து சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.